வெல்கம் டு த ஸ்மார்ட் டிஜிட்டல் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் கிளாஸ் 31 தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் எக்ஸல் ஷீட்டில் கமெண்ட் ஆப்ஷன்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல்ஸ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்னைக்கு கிளாஸ் பார்த்துடலாமா? வாங்க கிளாஸ் பார்க்கலாம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு ஆப்ஷன் தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம ரிவ்யூ மெனுவில் ப்ரூஃபிங் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கமெண்ட்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் நிறைய பார்த்துருக்கோம். சரிங்களா? வேர்ட்லேயும் பார்த்துருக்கோம், எக்ஸல்லையும் ப்ரீவியஸ் கிளாஸில் கமெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ கமெண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நோட்ஸு. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு செல்லுக்கு நம்ம நோட்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கமெண்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி எந்த செல்லுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பாலா அப்படிங்கிற செல்லுக்கு வந்து நான் கொடுக்க போகிறேன். அதாவது பாலா பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் ஜஸ்ட்டு வந்து நோட்ஸாக நான் என்ட்ரி பண்ண போகிறேன். அவ்வளவுதான். புரியுதா? ஸோ என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நியூ கமாண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஸோ டைப் பண்ணிக்கோங்க, பாலா இஸ் பாஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஒரு நோட்ஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி ராமு கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஒரு கமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ராமு ஐஸ் பாஸ். ஓகே, ராமு ஸ்கோர் ஹை மார்க்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ ஏதாவது ஜஸ்ட் நோட்ஸ் வந்து டைப் பண்ணிக்கிறேன். புரியுதா? ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்த செல்லுக்கு வந்து நம்ம வந்து கமெண்ட் செட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு வந்து ஒரு சின்ன மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ரெட் கலர் மார்க் கொடுத்துருப்பாங்க. அதாவது ரைட் சைடு டாப்பில் இருக்கும், தெரியுதா? ஸோ அந்தந்த செல்லுக்குள்ள நம்ம வந்து கமெண்ட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ கமெண்ட்ஸ் எப்போவுமே பார்த்திங்கன்னா வந்து ஹைடாக இருக்கும், டிஃபால்ட்டாக ஹைடாக இருக்கும். நீங்கள் மவுஸை கொண்டு போனால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், அந்த கமெண்ட்ஸ் வந்து வியூ ஆகி உங்களுக்கு காட்டும். சரியா? ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ், நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன் பை ஒன்னாக உங்கள் கமெண்ட்டை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நிறைய டேட்டா பேஸ், நிறைய ரெக்கார்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது நிறைய கமெண்ட்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த கமெண்ட்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கமெண்ட் அண்ட் ப்ரீவியஸ் கமெண்ட். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் கமெண்ட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மெசேஜ் காட்டும். ஸோ ஓகே பண்ணிடுங்க. ஓகே, அதே மாதிரி இதில் டெலீட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டெலீட்டுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ நமக்கு நம்ம இன்சர்ட் பண்ண கமெண்ட்ஸ் நமக்கு தேவையில்லை அப்படின்னா அதை வந்து டெலீட் பண்ணுறது. ஓகேங்களா? அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷோ வந்து ஹைட் கமெண்ட், ஷோ ஆல் கமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ பர்டிகுலர் கமெண்ட்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், ஷோ பண்ணணும், ஹைட் பண்ணணும் அப்படின்னா அதை பண்ணிக்கலாம். ஷோ ஆல் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லா கமெண்ட்டையும் ஒன் டைமில் பார்க்குறது. சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த கமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், டெலீட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கமெண்ட் அகைன் நான் டெலீட். சரியா? ஸோ இது வந்து நம்ம மெனூஸ் மூலயமா நம்ம கமெண்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணுறது. ஸோ இதில் இன்னொரு மெத்தடுமே இருக்குது. சரிங்களா? இன்னொரு மெத்தட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்த செல்லுக்கு நம்ம கமெண்ட் இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்த செல்லோட கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதிலே பார்த்தீங்கன்னா இன்சர்ட் கமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்சர்ட் கமெண்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணுங்கள், டேட்டாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. புவர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ராமு ரைட் கிளிக் இன்சர்ட் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ராமு இஸ் குட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ நான் ராமுங்கிறது ஆல்ரெடி நான் வந்து கமெண்ட்ஸ் வந்து செட் பண்ணிட்டேன். கரெக்டாக? இப்போ அகைன் நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி கமெண்ட் வச்ச செல்லில் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சர்ட் கமெண்ட் இருக்காது. ஸோ இதில் பாருங்களேன், எடிட் கமெண்ட் இருக்கும், டெலிட் கமெண்ட் இருக்கும், ஷோ அண்ட் ஹைட் கமெண்ட் 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட கமெண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி இந்த மாதிரி பார்த்துக்கலாம். அல்லது அகைன் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் வேணாம் அப்படின்னா டெலிட் பண்ணிக்கோங்க. அல்லது ஷோ ஹைட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், கமெண்ட்டை வியூ பண்ணிக்கலாம் அண்ட் ஹைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
ஸோ இந்த வியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹைடே ஆகாது. ஸோ நீங்கள் ஹைட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே உள்ள ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன். சரியா? ஸோ இப்போ நான் நேம் ஃபீல்டுக்கு மட்டும்தான் நான் கமெண்ட் செட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ரெக்கார்டில், அதாவது உங்கள் டேட்டாபேஸில் உள்ள எந்த செல்லுக்கு வேணாலும் கமெண்ட் செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? சரியா? ஸோ இதிலே இன்னொரு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ இதுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். மெனுவில் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டைப் பண்ண ஒரு எக்ஸல் சீட்டில் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் இல்லை பண்ணக்கூடாது அப்படின்னா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? சரிங்களா? ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம எக்ஸல் சீட் வந்து நமக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். சரிங்களா? ப்ரொடெக்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா நம்ம ஷீட்டை வந்து இன்னொருத்தர் வந்து எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா எடிட்டிங் பண்ணக்கூடாது. ஸோ எனக்கு வந்து ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸல் சீட் பண்ணியிருக்கேன், இதை வந்து நான் மட்டும்தான் எடிட் பண்ணணும், வேறு யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரொடெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை பயன்படுத்துங்க. சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ப்ரொடெக்ட் ஷீட்டுங்கிறது இந்த ஒரு ஷீட்டை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், ப்ரொடெக்ட் வந்து பண்ண போகிறேன். ஓகே. ஸோ என்ன பண்ணுங்கள், உங்கள் மெனூஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் சேஞ்சஸில் ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் ப்ரொடெக்ட் கொடுத்துக்குங்க. ப்ரொடெக்ட் ஷீட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை வந்து கொடுங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. சரிங்களா? பாஸ்வேர்டு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, செக் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருந்தாலும் எந்தெந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு வச்சு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் எனக்கு இன்னொருத்தர் வந்து இதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம், ஃபார்மேட் பண்ணிக்கலாம், செலெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா இந்த டிக் ஆப்ஷன்ஸ் கொடுத்து அந்த பர்டிகுலர் ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? புரியுதா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை நான் எந்த ஆப்ஷன்ஸுமே நான் அலோவ் பண்ணலை அப்படின்னா அந்த டிக் மார்க்கை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்துருங்க. சரியா? ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நீங்கள் பாஸ்வேர்ட்ஸ் வந்து செட் பண்ணுங்கள். நான் சிம்பிளாக ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிவிட்டேன், ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன். ரீஎன்டர் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே பாஸ்வேர்டு கொடுக்கும்போது கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு கண்டிப்பாக கேட்கும். சரிங்களா? ரெண்டுமே மேட்ச் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட்ஸ் வந்து செட் பண்ண முடியும். ஸோ அகெயின் அதே பாஸ்வேர்டை கொடுக்குறேன், ஓகே பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஷீட்டில் வந்து நீங்கள் எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் தான் காமிக்கும். சரிங்களா? உங்களுக்கு வந்து எரர் தான் காமிக்கும். ஸோ எந்த எடிட்டிங்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இது பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்ட் ஒர்க் புக் ரெண்டாவது ஆப்ஷன்ஸ். ப்ரொடெக்ட் ஒர்க் புக் வந்து ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். அதாவது ப்ரொடெக்ட் ஒர்க் புக் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஒர்க் புக்கில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் பார்ப்போம், ஞாபகம் இருக்கா? ஸோ இங்கே கீழே வாங்க. இப்போ ஒரு ஷீட் 1 இருக்குது. இந்த ஷீட் 1ல் என்ன பண்ணுங்கள் பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஷீட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், புதுசாக ஒரு புது ஷீட் இன்சர்ட் பண்ணலாம். ஆல்ரெடி இருக்கிற ஷீட்டை நீங்கள் டெலீட் பண்ணலாம், இல்லை ரீநேம் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம் அல்லது காப்பி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எனக்கு பண்ணக்கூடாது. ஸோ என்னோடய ஷீட்டை வந்து தெரியாமல் கூட யாரோ டெலீட் பண்ணக்கூடாது, ரீநேம் பண்ணக்கூடாது, மூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ் ப்ரொடெக்ட் ஒர்க் புக். ஸோ ஒர்க் புக்கை நான் சேஃப்டி பண்ணுறது கொடுத்துக்குங்க. ஸோ இதில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் ப்ரொடெக்ட் ஸ்ட்ரக்சர் அண்டு விண்டோ. அதாவது என்னோடய ஷீட்டோட ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அகெயின் வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ பாஸ்வேர்டு வந்து அகெயின் ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிவிட்டேன், ஓகே கொடுத்துட்டேன். ரீஎன்டர் பாஸ்வேர்டு அதே பாஸ்வேர்டை கொடுத்துக்குங்க, ஓகே பண்ணிட்டேன். இப்போ நான் அதே இடத்துக்கு வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு ஷீட்டு இன்சர்ட்டு, டெலீட்டு, ரீநேம், மூவ், காப்பி இது எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ரொடெக்ட் ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அகெயின் நான் என்ன பண்ணிட்டேன், திரும்ப அந்த இதை எடுத்துட்டேன். திரும்ப நீங்கள் சப்போஸ் வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு வேணாம் நான் பழையபடி கொண்டு வரணும் அப்படின்னா திரும்ப என்ன பண்ணுங்கள், அதே ப்ரொடெக்ட் ஷீட் கிளிக் ஒர்க் புக் கிளிக் பண்ணுங்கள், அதே ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள், அதே பாஸ்வேர்டை கொடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ தான் திரும்ப நீங்கள் என்ன பண்ண முடியும், அந்த ஆப்ஷன்ஸ்லாம் பயன்படுத்த முடியும். அங்கேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அன்ப்ரொடெக்ட் ஷீட் கொடுத்துக்குங்க,
அதே பாஸ்வேர்டை என்ட்ரி போடுங்க, உங்களுக்கு பழையபடி எல்லாமே வந்துடும். ஸோ ரொம்பவே ஒரு சிம்பிளான ஆப்ஷன்ஸு, அது கூட முக்கியமான ஆப்ஷன்ஸும் கூட. ஸோ பார்த்துக்குங்க, நம்ம எக்ஸல் ஷீட்டு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது பெருசு கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம சேஃப்டியாக வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராடக்ட் ஷீட்டு. ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஒர்க் புக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நெட்வொர்க், அதாவது ஸ்கூலு, காலேஜஸ்ஸு, ஆஃபீஸ்லலாம் பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் சிஸ்டம்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து லேன் அப்படின்னு சொல்லுவாங்க, லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு சிஸ்டமில் யூஸ் பண்ண ஒரு எக்ஸல் ஷீட்டை அனதர் சிஸ்டமுக்கு ஷேர் பண்ணுறது, அதுதான் டிஃப்ரென்ஸ். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இங்கே என்கிட்ட வந்து ஷேரிங் ஆப்ஷன்ஸ் கிடையாது, நான் ஒரு சிங்கிள் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் காட்டும். நீங்கள் ஷேரிங்கில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெசேஜ் வராது. ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு சிஸ்டமில் நீங்கள் எக்ஸல் பண்ணியிருக்கீங்க, இதை வந்து நான் இன்னொரு சிஸ்டமுக்கு நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரொடெக்ட் அண்ட் ஷேர் ஒர்க் புக். நீங்கள் ஷேர் பண்ண ஒர்க் புக், அதாவது அனதர் சிஸ்டம்க்கு ஷேர் பண்ணதுக்கு நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி அலோவ் யூசர் ரேஞ்ச். ஸோ என்னென்ன ரேஞ்ச், என்னென்ன யூசர்ஸ் வந்து என்னென்ன பெர்மிஷன்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு வந்து இங்கே வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லேன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா? நமக்கு தேவைப்படாது. சரியா? ஸோ இது வரைக்கும் இந்த கிளாஸில் பார்ப்போம். ட்ராக் சேஞ்சஸ் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.